ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இந்த ஷெடியூலில் தான் நம்ம மகாநதியில் சில இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க போல. நேற்றுக்கு நர்மதா என்ட்ரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நாட்களுக்கு பிறகு நிவினோடைய என்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்காவுடைய அந்த ஸ்டோரி லைன்மே நெக்ஸ்ட் லெவலுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் நேற்றுக்கே வந்து காவேரி கொஞ்சம் அந்த விஜய் மேலே இம்ப்ரெஸ் ஆன மாதிரி காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா சாரி எல்லாம் வச்சு கொடுத்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விஜய் வந்து எங்கேயோ வேலையாக போக நம்ம அம்முக்குட்டி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அவங்க ரூமில். அப்போ தான் அந்த கலர் ஸ்கெட்ச்காக அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணும்போது அவருடைய டைரியை பார்க்குறாங்களே தவிர்த்து அது கீழே அவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் அதை வந்துட்டு இன்னும் அவங்க வந்துட்டு பார்க்கல. பட் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் அங்கேயே இருக்குது. பட் டைரியை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரொம்பவே வந்து அவங்கள மறந்து அதை வந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்னெல்லாம் நடந்துச்சு, விஜய் வந்து காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தாங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க எழுதி வச்சிருந்ததை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே, இதை எடுத்து யாராவது கண்டாபிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேக்குள்ளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போகிற கேப்பில் ஒரு குட்டி கார் கான்வர்சேஷன், காவேரியை லவ் பண்ணல, அதாவது உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ண அளவுக்கு உங்களால் வேற பொண்ணை லவ் பண்ண முடியுமா அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்க முடியாது அப்படின்றத அவருமே வெளிப்படையாக சொல்லிடுறாரு. ஸோ ஃபைனலி வீட்டுக்குள்ளே நுழையும் போது சாரி எப்படி சுடியாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு அதே கொஸ்டின் தான் எனக்குமே ஓடிச்சு. பட் எனிவேஸ் அந்த சாரியை வந்து ஹாப்பியாக கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாரியை கட்டும்போது மறக்காமல் விஜய் தம்பிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுமா அப்படின்னு சாரதமா அவங்க சைடு கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நிவினோடைய என்ட்ரி. அப்படியே கும்பலாக எல்லாரையும் பார்க்கும்போது அப்படியே ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு. கூடவே நம்ம விஜய் அண்ட் குட்டி காவேரியும் இருந்தால் இன்னுமே செமையா அதே ஃபுல் ஃபேமிலியுமே வந்து கவர் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும். தொடரும் போடுறதுக்கு முன்னாடி சாரதாமா எதையோ நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று விஜயும் காவேரியும் இங்கே இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம யமுனாவுக்கு இன்னும் குழந்தை இல்லையே அப்படின்றத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு தான் தெரியும். அதர்வைஸ் நம்ம சந்தானம் அப்பாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்றதை நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். இன் பிட்வீன் ப்ரோமோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம காவேரி வந்து நம்ம விஜய் ஹவுஸில் இருக்க மாதிரி ஒரு பிடிஎஸ் ஷேர் ஆச்சு இல்லையா எல்லோ சோடியில். மேபி இந்த டைரியை படிச்சுட்டு நைஸாக எடுத்துகிட்டு போயிட்டு அது உள்ள வைக்கிறதுக்காக கூட வந்திருக்கலாம் அம்மாவை பார்க்குற சாக்கில். ஸோ அதுவுமே வந்து நமக்கு அப்கமிங்கில் தான் என்னதுன்றது கிளியராக தெரிய வரும். இன்னைக்கு எபிசோட் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.